ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி மாதவத்தோன் புத்திரன் போய் அப்படிங்கிற தசகத்தினுடைய பாசுரத்துடைய அதில் ஆரம்பிக்கக்கூடிய 10 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதில் 3 பாசுரம், அதாவது மெயினாக இந்த பாசுரங்கள் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அரங்கநாதன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை உயர்த்தி சொல்லுவதாக, மங்களாசாசனம் செய்வதாக அமைந்திருக்கின்றன. இதில் முதல்ல பார்த்தோம், மாதவத்தோன் புத்திரன் போய் மறி கடல்வாய் மாண்டானை, அது முதல் பாசுரம். பிறப்பகத்தே மாண்பு ஒழிந்த பிள்ளைகளை நால்வரையும் அப்படிங்கிறது 2வது பாசுரம் பார்த்தோம். 3ஆவதாக மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன் மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தனூர் திருமுகமாய் செங்கமலம் அப்படிங்கிறது 3வது பாசுரமாக பார்த்தோம். 4வது கூன் தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிய கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தான் ஊர் தேன் தொடுத்த மலர் சோலை திருவரங்கம் என்பதுவே. அதாவது இந்த முதல் 3 பாசுரம் பார்த்தோம். அந்த 3 பாசுரங்கள் கண்ணனை உயர்த்தி சொல்வதாக பாசுரங்கள். அவர் கண்ணனையே பேசின்னு இருக்கோமே, இது திருவரங்கமாச்சே, இந்த ஸ்ரீரங்கத்தை ஒப்பீடு பண்ணணும்னா ராமனை சொல்லணுமேனு ஞாபகம் வந்துருத்தவருக்கு. உடனே ராமாவதாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை சொன்னவர் ராமாவதாரத்தை சொல்றார். இதுக்கு அடுத்த திருமொழியாக 8ஆம் திருமொழியில் அடுத்ததாக வரக்கூடியது 9ஆம் திருமொழி பார்த்தெல்லாம் மரவடி தம்பிக்கு வான்பணையம் வைத்த அப்படின்னு அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது. அதுலேயே ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்ஷர லட்சம் பொரும்னு சொல்லக்கூடியது. உரம் இன்றி இரணியனை நாம் எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். உரம் இன்றி இரணியனை உகிர் நுதியால் ஒள்ளிய மார்பு உரைக்க ஊன்றி சிரம் பற்றி முடி இட கண் பிதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க எவ்வளவு அர்த்தம். அந்த மாதிரி கூன் தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு. நம்ம ராமாவதாரம் பார்த்தோம், கம்பராமாயணம் அனுபவித்தோம். கம்பராமாயணத்தில் கைகேயி கிட்டக கூனி மந்தரை என்று சொல்லக்கூடியவள் கடும் சொற்களை கூறுறாளாம். ஆரம்பத்தில் 2 பேருக்குமான வாக்குவாதங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். சாதாரணமாக ஆரம்பித்தது. இப்போ முதல்லையே ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்டோம்னா அங்கே பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஆமாம் ஆமான்னு. ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்கல அப்படிங்கிற பொழுது தான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். இது ஆற்றுல நம்ம நிறைய பார்க்கலாம். பசங்களுக்கும் அப்பா அம்மாக்கும், ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல மந்தரை சொல்கிறத இவ தடுத்து பேசினா கைகேயி. ஏன்னா கைகேயி உள்ளுக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ராமன் பேசுகின்றான். பகவான் அவளுடைய வார்த்தைகள் மூலியமாக கூனியை மந்தரையை தடுத்து பேசுகின்றாள். கைகேயி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்க்குறான். அந்த கம்பனுடைய வரிகளை எல்லாம் நம்ம ரொம்ப அழகாக அனுபவித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்க்குறா, இவ கேட்கல. கோபம் வருது, கூனிக்கு கோபம் வருது. அந்த கோபம் கடும் சொற்களாக மாறுகிறதான். முதல்ல நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் உடையும். சில பேருக்கு பார்த்துருக்கலாம், கோபம் வந்ததுன்னா எந்த லெவல்லையும் எனி எக்ஸ்டென்ட் தே வில் கோ, அந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் வார்த்தைகளில் முதல்ல வார்த்தை தடிக்கிறதுன்னு சொல்லுவார். அந்த தான் சொல்கிறார் ஆழ்வார், சிதகுரைப்ப அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு. இவள் சாதாரணமானவள் அல்ல, மிக மிக கொடியவள். ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றார்? கொடியவள் அப்படின்னா யாருக்கு கொடியவள்? கைகேயிக்கு கொடியவளா? ராமனுக்கு கொடியவளா? இல்ல கோசலைக்கும் தசரதனுக்கும் கொடியவளா? யாருக்கு கொடியவள்? கொடியவன் என்று ஒருவன் அமர்ந்திருக்கிறானே, அந்த அதாவது தமிழில் ஆண்பால் பெண்பால்னு ஒன்று இருக்கு. கொடியவள் அப்படின்னா கொடியவன் ஒருத்தர் இருக்கணும்.
இங்க கொடியவன் யாரை சொல்றார்? மறைமுகமா சொல்றார், கொடியவன் அங்க வந்திருக்கிறான். ஐயோ கைகேயி, நான் சொல்றதெல்லாம் உனக்கு உரைக்கவே இல்லை, நான் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. அங்க ஒரு கொடியவன் அமர்ந்திருக்கிறான். அந்த கொடியவனை அழிக்க வேண்டி ராமன் கானகம் செல்ல வேண்டும், அதனால் நீ வரங்கள் கேட்க வேண்டும் என்று இந்த கொடியவள் மன்றாடுகிறாள். அந்த கொடியவனை முன்னமே இன்ட்ரோடியூஸ் பண்றார் இந்த இடத்துல. கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு. அவன் எவ்வளோ சாதாரணமாக சொல்லி பார்க்குறா, நீ அனுச்சிரு, உன் பிள்ளை அரசாளட்டும். உன் பிள்ளை அரசாள்றதை விட ராமன் காட்டுக்கு போகணும். இவளுக்கு பிள்ளை அரசாணம்னு சந்தோஷமா இருக்கு, ஆனால் ராமன் காட்டுக்கு போனோம்னா சந்தோஷம் இல்லை. ஒன்று மைனஸ் இருந்தால் தான் ஒன்று ப்ளஸ் வரும் அப்படிங்கிறத அவள் புரிய வைக்கவே இல்லை. எப்படியோ சொல்லி பார்க்கிறா. கடைசியில் எதுக்கு அந்த கொடியவனை வீழ்த்த வேண்டும் என்றால், நான் கொடியவளாக மாற வேண்டும் என்று கூனி மாறி கொடிய சொற்களை விதைக்கிறாள் அப்படிங்கிறத சொல்ல வரார் ஆழ்வார். கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு. இவளுக்கு சாதாரணமாக சொன்னால் உரைக்க மாட்டேங்கிறது. யாருக்கு? கைகேயிக்கு. அந்த அளவிற்கு கைகேயிக்கு ராமனிடத்தில் ஈடுபாடு வேறு யாரிடத்திலையும் இல்லை. பரதன் அரசாளனும் மனசு நினைச்சாலுமே ராமனை காட்டுக்கு போன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமே தசரதன் கிட்ட. அதற்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் என்ன? கடிய சொற்கள். அவள் கொடியவளாக மாறுகிறாள். அடுத்தது கடிய சொற்களை உபயோகிக்கிறாள். கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும். யாரு ஈன்றெடுத்த தாய்? இலக்குவனுக்கு ஈன்றெடுத்த தாய், ராமனுக்கு ஈன்றெடுத்த தாய். அதனாலதான் தாயரையும் அப்படின்னு போட்டார் ஒரு வார்த்தை. தாயாரையும் அப்படின்னா ஒருமை, தாயரையும் அப்படின்னா பன்மை. ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிய. இந்த லீவிங் பிஹைண்ட் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, அதற்கு சரியான தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கு ஒழிய. அந்த வார்த்தை யூஸ் பண்றார். ஏன் தெரியுமா? ஒரு முன்னங்காலை எடுத்து வைத்தவன் பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. ராமன் 2 விஷயங்கள். ஒன்று தாய் தந்தை சொல் கேட்பவன், மற்றொன்று குறியிலே குறியாக இருப்பவன். எதை முடிக்க வேண்டுமோ அதை முடிக்க வேண்டும். ஒரு பொருளை கையில் எடுத்துட்டான்னா பின்னாடி திரும்பி பார்க்கறதே இல்லை. ராமலட்சுமணரை விஸ்வாமித்திரர் வந்து அழைக்கின்றாரே, நாம் இளம் குழந்தைகள் அல்லவா, நம்மை அழைத்து சென்று விட்டால் அப்பா அம்மாவனுடைய கதி என்ன என்று அவன் நினைக்கவில்லை. அந்த சமயத்தில் என்ன நினைச்சான்? நாம 2 பேரும் போனாலும் பரதனும் சத்ருகனும் நாட்டிலே இருக்கின்றார்கள், எல்லாரும் ஒரே சமயத்தில் பிறந்தவர்கள், அதனால நம்மை போலவே அவர்களும் வலிமையுடையவர்கள், ஞானமுடையவர்கள், அறிவுடையவர்கள், அப்பாவிற்கு துணையாக இருப்பார்கள் என்று அங்கேயே நம்பினானவன் ராமன். அதனாலதான் காட்டுக்கு சென்றான் விஸ்வாமித்திரருடன். அது முன்னாடியே ஒரு பிரசிடென்ஸ் நடந்துடுத்து. அதனால இப்ப காட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு தயக்கமே இல்லை. அதனாலதான் அப்பா செத்து போயிடுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. தானும் இலக்குவனும் முன்பே பிரிந்தோமே, அப்பொழுதும் தந்தையார் இருந்தார், அதனால் தற்போதும் தந்தையார் இருப்பார் என்று ஆங்கு ஒழிய. எதை? இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று லீவிங் பிஹைண்ட் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறானா. அதை தான் அழகா சொல்றார், ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிய. அதனால தான் சொன்னா யாருமே வர வேண்டாம். யான் பெற்றெடுத்த தாயாரும் அவன் பெற்றெடுத்த தாயாரும் யாருமே நீங்கள் காட்டிற்கு வர வேண்டாம். எல்லாரும் இங்கே யாருடன் இருக்க வேண்டும்? அப்பாவோடு இருக்கணும், தகப்பனாரோடு இருக்கணும். உங்களுக்கு குழந்தைகள், நான் காட்டிற்கு விஸ்வாமித்திரனோடு சென்றபோது பரதனும் சத்ருகனும் இருந்து எப்படி மகிழ்ந்தீர்களோ அதே போன்று மகிழ்ந்து இங்கேயே இருக்க வேண்டும் என்று விட்டு காற்றுக்கு சென்றான். ஆங்கு ஒழிய கான் தொடுத்த நெறி போகி. நெறினா ஃபோக்கஸ், ஒரே நெறியா இருக்கிறது. இந்த இடத்துல அவன் அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னா இதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. இது நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும். இதுவரையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று நினைத்து கொண்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நாம் பார்க்க வேண்டும் என்று
துணிவோடு நெறியோடு கான் தொடுத்தவன் கண்டகரை களைந்தான் ஊர். எதற்காக? அங்கிருக்கக்கூடிய தீயவர்களை அழிக்க வேண்டும் என்று தேன் தொடுத்த மலர் சோலையா. தேன் தொடுத்த மலர் சோலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தேன் அடர்ந்த மலர் சோலை, தேன் சொரியும் மலர் சோலை, இதெல்லாம் விட்டுட்டு ஆழ்வார் அழகான வார்த்தையை போடுறார், தேன் தொடுத்த மலர் சோலைன்னு. அந்த காலத்தில் அவ்வளவு ரம்யமாக இருக்குமா. அது எப்படின்னா, பகவானை நாம் சேவிச்சோம்னா, அவன் யார் ஆராதித்தவன்? ரகுவம்சம் ஆராதித்த பகவான், சாதாரணமானவர் இல்லை. அப்படியே பரம்பரையாக ஆராதித்து வந்த பகவான் எங்கேயுமே பிறழவே இல்லை. தன்னையே தமக்கு நல்கும். யாரு? தன்னை தான் இங்க நல்கிறவன் இல்லை. இந்த ரகுவம்சத்திற்கு என்று இந்த ஆராதிக்கப்படக்கூடிய பெருமானை தானே ரகுவம்சத்திற்கு தந்தவன். அவன் அங்கே தந்தவன், தன்னையே தமக்கு தந்தவன். அப்படிப்பட்டது தேன் சொரியும்னா, அந்த சொரிகிறது எண்ணெய் குத்தினம்னா தெரியும், விட்டு போகாது, அப்படியே தொடர்ச்சியாக வரும். அதற்குத்தான் சொரிதல் என்று பெயர். நடுவில் கேப்பே இருக்காது. பகவான்கிட்ட ஆரம்பித்து தான் எங்கே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்க பகவான் அதே உருவத்தை, அதே பிம்பத்தை இங்கே தான் ஆராதிக்க வேண்டும் என்று, தன்னுடைய வம்சம் ஆராதிக்க வேண்டும் என்று ரகுவம்சத்திற்கு கொடுத்தவன், எந்த விதமான இடர்களும் இல்லாமல், இடர்பாடுகளும் இல்லாமல் அந்த தெய்வம் ஆராதிக்கப்பட்டு வந்த தெய்வம் விபீஷணனிடம் கொடுக்கப்பட்டது. அங்கே கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? அப்படிப்பட்ட தெய்வமானது தன்னை ஆராதிப்பவர்களை விட்டுவிடக்கூடாது, கரையேற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஒரு சின்ன இடர்வெடி கூட இருக்கக்கூடாதுன்னு தேன் சொரியக்கூடியதாக தொடுத்த மாலை தான் நம்ம தொடுப்போம் இல்லையா. அந்த மாலை தொடுக்கச்சே இடைவெளியே இருக்காது. இப்போ இருக்கிற பூமாலையை நினச்சிக்காதீங்க, அதில் நிறைய மல்லிகைப்பூ இழுத்து அவாவா ஒரு முழம் 2 முழம்னு இழுக்கச்சே நடுவில் விட்டு போயிடுறது. ரெண்டாவது, இப்போ இருக்கிறவ யாரும் வாழை நாரில் தொடுக்கிறது இல்லை, இந்த நூல்லையும் சணல்லையும் இதுலேயும் தொடுக்கிறா. அதனால் அது கட்டாயிடுறது. வாழை நாரில் தொடுத்ததாக இருந்தால் இடைவெளி இல்லாமல் இருக்கும். தேன் சொரிதல் போல் தேன் தொடுத்ததாக இடைவெளி இல்லாமல் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அந்த சோலையிலே, மலர்கள் அடர்ந்த அந்த சோலையிலே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவன் என்பதுதான் உண்மை என்பதை உரைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில், இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம் பாருங்க, இது சொல்லிட்டார், இது தேன் தொடுத்த மலர் சோலை அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட கோயில் எப்படி இருக்கணும்? பெரு அரங்கம். சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, இதை பெரிய அரங்கன். அவனும் பெரு அரங்கன், அவன் இருப்பதும் பெரு அரங்கள், பெரு வரங்கள், அவன் அருளுவதும் பெரு வரங்கள், சாதாரணமான வரங்கள் இல்லை. அவங்ககிட்ட போய் எனக்கு நாளைக்கு அர்த்தால ரொம்ப பசிக்கிறது, காலங்கார்த்தால எனக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு 100 ரூபா வேணும்னு கேட்காதீங்க. சின்ன வரம், பெருவரம். பெருவரங்கள் கேட்க வேண்டும். பெருவரங்கள்ல ஒன்னே ஒன்று தான். எது? ஒரே ஒரு பெரிய வரமாக கருதப்படக்கூடியது அல்டிமேட்டா சரணாகதி என்ற தத்துவத்தின் முடிவிலே நாம் அடையக்கூடியது முமுக்ஷு மோக்ஷம் என்பதை. அந்த மோக்ஷம் அப்படிங்கிறத நீங்க சாதாரணமாக நினைச்சிட்டு போறீங்க. இது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அது பெரிய விஷயம். அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பன்மையா சொல்றார், பெரு வரங்கள் அப்படிங்கிறார். இதை நீங்க சின்ன விஷயமா நினைச்சிட போறீங்க. இல்லை, அது பெரிய வரங்கள். பெரிய வரங்கள் அவை பற்றி பிழக்குடைய ராவணனை உருவரங்க பொருதழித்து இவ்வுலகினை கண் பொறுத்தான் ஊர். எப்படிப்பட்ட ஊர்? குருவரம்ப கோலரங்க குயில் கூவும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கமே திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. யாரு? என்னுடைய திருமால். இவன் என்னுடைய பிள்ளை, அது என்னுடைய அப்பா, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய குடும்பம், இந்த இந்திய குடும்பமே என்னுடைய குடும்பம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்னுடைய மக்கள் என்று இன்று ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அன்றே அவர் சொல்லுகிறார் என் திருமால் சேர்விடமே, இது என்னுடைய திருமால். அந்த அளவுக்கு ஒரு அஃபினிட்டி, அந்த அளவுக்கு ஈடுபாடு
இதை நம்ம நிறைய பாசுரங்களில் கேட்டிருக்கோம். எப்படிப்பட்ட இடம்? குருவரம்ப கோளரங்கம். குருவரம்புன்னா அது ஒரு சின்ன குரவ மரம். இந்த குரவ மரமானது அரும்பு எடுக்கிறதா, சீசன் மாறுறதுன்னு சொல்லுவா இல்லையா, இலையுதிர் காலம், அப்படி ஒவ்வொரு காலங்கள் வரைச்சே மாற்றங்கள் நிகழக்கூடியது. அடுத்தது கோங்க மரம் மலர். இது அரும்பு எடுக்கிறது. கோங்க மலர் அடுத்த ஸ்டெப்பு மலரக்கூடியது. இது எதற்கு அப்படின்னா வசந்த காலத்தை வரவழைக்கிறது. வசந்த காலத்தை வரவழைத்தால் என்னாகும்? அங்கே குயில்கள் கூவும், குளிர் பொழில் சொற், அந்த ஹீட்டு மாறும். ஆனால் இப்போதான் வசந்த காலத்தில் ஹீட் அதிகமாக இருக்கு என்று இருக்கக்கூடிய திருவரங்கம். அது எப்படிப்பட்டது? ராவணனை சித்திரவதை செய்த எனது திருமால். அது என்ன சுவாமி? அது உருவரங்க பொழில் பிழக்குடைய ராவணனை. பெரு அரங்கள் அவை பற்றி பிழக்குடைய ராவணனை. ராவணன் பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கினான். அவனுக்கு பெரிய வரங்கள் அப்படிங்கிறது அல்டிமேட்டா. இப்போ நம்ம அடுத்த பாசுரம் நான் சொன்னேன், மரவடி தம்பிக்கு வான்பணையம் வைத்த அப்படிங்கிறது, அதுல ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. அந்த கதையை அடுத்த பாசுரம் இதில் பார்க்க போறோம். அந்த மாதிரி பெரிய வரங்கள் வாங்கினவன் ராவணன் சாதாரணமானவன் அல்ல. ஆனால் கடைசியில் என்னாச்சு? எவ்வளோ பெரிய பெரிய வரங்கள் வாங்கியும் அதையெல்லாம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை சரியா சுவாமி. எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் உடன் பிறந்தவள் வந்து சொன்னாள், அதிலே மனதை கொடுத்து மனம் மயங்கி இலக்குமையை அழைத்து வந்தவன் பிழக்குடைய ராவணன். சாதாரணமானவர் அல்ல, பிழக்குடைய. தன்னுடைய சிந்தனையெல்லாம் ஒரே இடத்திலே விதைத்து விட்டவன், கெட்ட எண்ணங்களிலே விதைத்து விட்டவன். அப்படிப்பட்ட ராவணனை பகவான் சம்ஹாரம் பண்றான். ஏன் சம்ஹாரம் பண்றான்? அது அந்த ராமாயணத்தில் வரக்கூடியது. இன்று போய் நாளைவான் சொல்லி பார்த்தான், கேட்கல. அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான், யார் சொல்லியும் கேட்கல. அதாவது தப்பு மேலே தப்பு மேலே தப்பு மேலே பண்ணிகிட்டே இருக்கான். யார் சொல்லியுமே கேட்கல. தன்னுடைய சகோதரன் சொல்லி கேட்கல, சுற்றம் சூழல் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி கேட்கல, அந்த தெய்வமே வந்து சொல்லியும் கேட்கல, அந்த தெய்வத்தினுடைய நாயகியாய் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மகாலட்சுமி சொல்லியும் கேட்கல. இவையெல்லாம் அவன் செய்த தவறுகள். எவ்வளவு வரங்கள் வாங்கியிருந்தாலும் அவன் செய்த தவறுகளினால் அவன் வதை செய்யப்பட்டான். அப்படிப்பட்டவனை வதைத்தவன் இங்கே அமர்ந்திருக்கிறான், இங்கே படுத்திருக்கிறான். யாரு? அரங்கன். அந்த அரங்கன் பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய, என்றென்றும் குயில்கள் கூவக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு குயில் இருக்குமா அங்கன்னு தெரியல. அப்படிப்பட்டவனை நாம் சென்று வணங்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? என் திருமால் சேரக்கூடிய இடம் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அடுத்த பாசுரம், கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்து அவருடைய கருவிழித்த அப்பன் ஊர் தாழை மடல் ஊடுறிஞ்சி தவள வண்ண பொடியணிந்து யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. இந்த யாழினிசை வண்டினமே அப்படின்னுச்சு நம்ம திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. நமக்கு தெரியும் திருக்குறள் 7 பதங்களாலே 2 அடிகளாலே எழுதப்பட்டது. 1000 அர்த்தங்கள் பொதிந்தது. இதில் இவர் சொல்றார், குழலினிது யாழினிது அப்படின்னா யாழினை மீட்டுவோம், குழலினை வாசிப்போம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அன்னைக்கே அவர் சொல்லி வச்சிருக்கார், தனக்கு ஒரு வாரிசாக வரக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, அனுபவிப்பதற்காக வரக்கூடிய ஒரு பெண் குழந்தை எனக்கு வேணுங்கிறத எவ்வளவு பாலிஷ்டா எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க. குழல் அப்படிங்கிறது ஆண்பால், யாழ் அப்படிங்கிறது பெண்பால். இதனுடைய மீனிங் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த ஆண்பாலுக்கு உதாரணமாக வரக்கூடியது ஆண்மகவு,
பெண்பாலுக்கு உதாரணமாக வரக்கூடியது பெண்மகவு. அதனால குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சாதிச்சார். அதை போன்று யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. எப்பயும் இசை, நல்ல இசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டது ஒரு ஊராக விளங்கக்கூடியது திருஅரங்கம் ஸ்ரீரங்கம். கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே. கீழ் உலகு, மேலுலகு கீழுலகுன்னு தெரியும். இந்த கீழ் உலகுன்னா இதுலேருந்து ஆரம்பித்து அதல பதல பாதாள விதாதல சுதா, அப்படியே அந்த 7 உலகங்கள், மேலே இருக்கக்கூடிய 7 உலகங்கள் இந்த பூமியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது. இது எந்த அவதாரத்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள், மகாபலி கீழே போனான் என்று ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமை அப்படின்னா ஆழி விடுத்து சக்கராயுதத்தால் அழித்தெடுத்தவன், கரு அழித்த அப்பன், தாழை மடல் ஊடுறிஞ்சி தவள வண்ண பொடி அணிந்து. அதாவது தாழை மடல்னா, தாழை அப்படிங்கிறது ஒரு வகையான, இதில் 2-3 விஷயங்கள் இருக்கு. மடல் ஊர்தல் அப்படின்னு அந்த காலத்தில் மடல் ஊர்தல், மடல் ஏறுதல் அப்படிங்கிறதெல்லாம் தமிழில் வரக்கூடிய வார்த்தைகள், தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். காதலனும் காதலியும் கொண்டாடப்படக்கூடிய வார்த்தைகள். அரசன் அவர்களுக்காக மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனைகள். இவர்களே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனைகள். இவையெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக வருவது மடல் ஊறுதல், மடல் ஏறுதல் என்ற வார்த்தைகள் எல்லாம். தாழை அப்படிங்கிறது ஒரு வகையான மரமும் இல்லாமல் செடியும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த தாழை மடலனே உராய்ந்து உராய்ந்து வண்டுகள் உராய்ந்து அந்த மகரப்பொடி அப்படியே வெளியில் சிந்துமா. அந்த மகரப்பொடியை வெளியில் சிந்தி அப்படியே இருக்கக்கூடியதா. மகரப்பொடி வெளியில் சிந்தித்துனா என்ன ஆகுனா, மகரந்தம் அதிகமாக இருக்குது, அதனால் பூக்கள் அதிகமாக மலர்கின்றன, அதனால் அங்கே செடிகள் அதிகமாக வளர்கின்றன, மரங்கள் அதிகமாக தழைக்கின்றன. அந்த இடம் எப்பொழுதும் முதல்ல பார்த்தோமே குயில் கூவும் குளிர் பொழில் சூழ் அப்படின்னு எப்பயும் ஒரு சோலையாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறத சொல்ல வரார். இப்போ அசுரர்களை அழிக்கக்கூடியது பகவான் பலவிதமாக, ஒவ்வொரு மாதிரி அழிச்சிருக்கான், ஒரே மாதிரி இல்லை. அதில் ஒரு விதம் சக்கராயுதத்தை எடுத்து அழித்தது. அந்த சக்கராயுதத்தை எடுத்து கழுவையும் அழித்த பெருமான். நம்ம இதுதான் போன வாரம் கூட பார்த்தோம், நாராயணத்தில் பார்த்தோம், அதற்கு முன்னாடியும் பார்த்தோம். கரிக்கட்டையாக புறக்கடவுது என்பதையும் தனக்கு ஏற்றவாறு எப்படி அவன் உபயோகப்படுத்தி கொண்டான். கரிக்கட்டையான பேரனை எப்படி உயிர்ப்பித்தான். இரண்டுமே நிகழ்ந்தது சக்கராயுதத்தால். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று தான் வைராக்கியம் அல்லது பேச்சினால் சொன்னாலுமே தன்னுடைய பக்தன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆயுதம் எடுத்தவன். தன்னுடைய வார்த்தை முக்கியம் இல்லை, பக்தனுடைய வார்த்தை தான் நிலைக்கணும். பகவான் அதில் கிளியராக இருக்கான். அதனால தான் நம்மளுடைய பக்தி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற பெரியவா. பகவான் என்னைக்கூடாது மாறிடுவான். யாருக்காக மாறுவான்? தன்னுடைய பக்தர்களுக்காக மாறுவான். அவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்கோ, உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் செய்யக்கூடிய பக்தியில் ஒரு நேர்மையும் ஒரு ஃபோக்கஸும் இருந்தால் அவன் நம்மிடம் இறங்கி வருவான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக அவன் ஆயுதம் எடுக்கவும் தயங்கவில்லை, தயங்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ஆயுதம் எடுத்து அசுரர்களை அழித்தவன். அவன் இருக்கக்கூடிய இடமான இந்த ஸ்ரீரங்கத்தில் ஆலத்தி செய்யும் தீரங்கமே. அதாவது ஆலத்தி அப்படின்னா ஆலாபித்தல், அதாவது நிறைய விஷயங்கள். அந்த ஆலத்தி அப்படிங்கிறதுல வியாபித்தல்னு சொல்லலாம், விவரித்தல்னு சொல்லலாம், எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லலாம். யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. ஆழம் வைத்தல் அதாவது எக்ஸ்பேண்டிங், கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய செய்கிறது. என்னத்தை சுவாமி விரிவடைகிறது? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காளே, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனேன்னா போகிற வழியில் சரம் குத்தின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த சரம் குத்தினா புதுசாக வரவா சரம் குத்துறதுக்காக வச்சுருக்கா. கன்னிசாமிகள் அப்படின்வா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் அந்த கன்னிசாமிகளுடைய எண்ணிக்கை
வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதில் குத்தக்கூடிய சரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அதற்கெல்லாம் உதாரணமாக திகழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீரங்கம். தன்னுடைய பக்தர்கள் அதிகமாக ஆலாபித்து அதிகமாக வரக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, பக்தர்களுக்காக தான் இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடியது இந்த இடம் ஸ்ரீரங்கம். வழிநடத்துபவர் என்னுடைய அப்பன் என் திருமால் சேர்விடமே. அடுத்த பாசுரம், கொழுப்புடைய செங்குருதி கொழித்து இழிந்து குழித்தெறிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமானூர் தழுப்பு அரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கமே. அதாவது இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். யாருக்கு? பெரியாழ்வாருக்கு. பகவானுடைய திருவடி சம்பந்தம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த பகவானுடைய திருவடி சம்பந்தத்திலே உண்டானவள் தான் கங்கை. பிரம்மா பகவானுடைய திருவடிகளை நீர் சேர்த்து அலம்பும் போது அந்த நீரிலிருந்து பெருக்கெடுத்தவள் கங்கையானவள். அதையே உருவாக கொண்டவன். கங்கையும் காவிரியும் ஒன்றானவள். நாம் இதை கேள்விப்பட்டிருக்கோம். கங்கைக்கும் காவிரிக்கும் சண்டை வருவது, இவர்கள் யார் பெரியவள் என்று அவர்கள் நினைப்பது, இப்படியெல்லாம். அதனால கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு அந்த காவிரி பகவானுடைய திருவடி சம்பந்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்ல வர்றார் இவர். தெழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் ஊர். காவிரி வந்து அடிதொழக்கூடிய ஊர். இந்த காவிரி வந்துன்னா எப்படி சுவாமி? காவிரி வந்து பகவான் எங்கேயோ பள்ளி கொண்டிருக்கார், அந்த காவிரி எங்கே வரும்? பெருமாள்லாம் எப்படி போய் செய்விப்பா? நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம், பகவானுடைய யமுனைக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, பகவான் புறக்கட்சி வேறு யாருமே பார்க்கல. நல்ல கவனிங்கோ, பெத்தவாளுக்கு தெரியாது. யூஸ்வலாக குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு தெரியுமோ தெரியாதோ, தாய்க்கு தெரியும். ஆனால் அந்த தாயே உறங்கிவிட்டால் இந்த நந்தகோபரை நந்தகுமாரனை பார்ப்பதற்கு இல்லாமல். மாயாதேவி ஈன்றவள் உறங்கிவிட்டாள். எங்கே? இங்கே. ஆனால் அங்கே உறக்கமே இல்லை. தேவகிக்கு உறக்கமே இல்லை. வசுதேவருக்கு உறக்கமே இல்லை. அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் அடுத்த நொடி அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா குழந்தை பிறந்ததும் 4 கரங்களோடு காட்சி தந்தது. இங்க எல்லாரும் தூங்கிட்டா. அது எப்போ தெரியறது? இந்த குழந்தை தூங்கின உடனே இது எப்போ விழிக்கிறதுன்னு தெரிஞ்சா, அந்த குழந்தை கதறின சப்தம் கேட்டு எழுந்திருக்கா இல்லையா, அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. இந்த குழந்தைக்கு ஜாதகர்மா நாமகர்மா எழுத வராரு இல்லையா, அவர் கேட்கிறார் அந்த முனிவர், குழந்தையுடைய நாழி என்ன, எப்போ பிறந்தது அப்படின்னு கேட்கிறார். குழந்தை நாழி தெரியல சுவாமி அப்படிங்கிறார். அதாவது எனக்கு என்ன பண்ணினார், ஒருத்தர் எங்க அப்பா அம்மா வந்து கட்டம் போட்டு வச்சுட்டா சுவாமி. என்னுடைய ராசி கட்டம் இருக்கு, பக்கத்தில் அம்சம் இருக்கு. ஆனால் நான் எப்போ பிறந்தேங்கிறது தெரியல. ராசி கட்டமும் அம்ச கட்டமும் சேர்ந்து இருக்கு. அந்த கட்டம் மட்டும் இருக்கு பழசுல. ஓரளவுக்கு இந்த டேட்டில் பிறந்தேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எந்த நாள் எந்த மணித்துளியில் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் என்கிட்ட அந்த ராசி அம்ச கட்டத்தோட, வெறும் ராசி கட்டம் மட்டும் இல்லை, ப்ளீஸ் நோட் டவுன், ராசியும் அம்ச கட்டமும் சேர்த்து எனக்கு அனுப்பிச்சார். நான் அவருக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள்னு திரும்பி அனுப்பிச்சேன். நான் அடுத்து அவர் 2-3 விஷயங்கள், இந்த 12:2, 12:50, 11:48 இந்த 3 மணித்துளிகள் எழுதி வச்சிருக்கா. எதுன்னு தெரியல. ஒருத்தர் ஒன்று சொல்றா, நான் நாடி ஜோசியத்தில் பார்த்தேன், இதை இந்த நாழின்னு சொல்றாரு, எது கரெக்டுன்னு தெரியலன்னர். அதை அவர் முதல்ல சொல்லலை என்கிட்ட. அவர் அனுப்பிச்சது வெறும் கட்டம் தான். இந்த கட்டத்திலிருந்து நான் இவர் இந்த நிமிஷம் இந்த மணித்துளியில் தான் பிறந்திருக்கணும்னு நான் எழுதி அனுப்பிச்சேன்.
அவர்கிட்ட சொன்ன சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி தான், அதுதான் உண்மையானது. அதே மாதிரி இந்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறார், எப்போ பிறந்திருக்கா இந்த குழந்தைன்னு. அவர் கேட்குறார் எப்போ பிறந்தான்னு. இவளுக்கு தெரியல, அம்மாவுக்கும் தெரியல. அங்கே யூஸ்வலாக தாதியாவது முழிச்சுட்டு இருப்போம். அந்த தாதியை கூப்பிட்டு கேட்குறா. அந்த தாதி சொல்கிறா, இல்லை, இந்த குழந்தைய அழுத சப்தம் கேட்டப்புறம் தான் நாங்கள் எழவே எழுந்தோம், அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த குழந்தை இந்த நிமிஷத்தில் இந்த மணித்துளியில் பிறந்திருந்தால்தான் இவன் இப்போது உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு அவர் பேக்வேர்ட் கால்குலேஷன் போய் அதை கட்டத்தை போடுறார். இவனுக்கும் ராமனை போல் 5 கிரகங்கள் உச்சம், சந்திரன் உச்சம், சனி உச்சம், குருவும் செவ்வாயும் புதனும் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, ரிஷப லக்னம் ரிஷப ராசி, ராமன் கடக லக்னம் கடக ராசி, இவன் ரிஷப லக்னம் ரிஷப ராசி என்று அவர் கணித்து கூறுகிறார். அதை போன்று இந்த இடத்துல சொல்றார். அது எப்படி? அந்த குழந்தை வரும்போது இந்த யமுனை நினைத்ததாம். அதனாலதான் யமுனை வழி விட்டாலுமே இவளுக்கு ஆசை. தலையில் தூக்கி கொண்டிருக்கிறார் வசுதேவர். இருந்தாலுமே அப்பொழுது எகிரி எகிரி அடிக்கிறதாம். ஒரு பக்கம் மழை, ஆதிசேஷன் குடைபிடிக்கிறான், அதற்கும் மேலே கருடன் பறந்து தன்னை ஆதிசேஷனையும் காத்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்தோம். ஆனாலும் கீழே இருக்கக்கூடிய யமுனை எப்படியாவது நம்ம பகவானுடைய திருவடியை டச் பண்ண மாட்டோமான்னு அப்பப்போ எழுந்து ஓரிரு துளிகளால் பகவானுடைய திருவடியை டச் பண்ணித்தான். அந்த மாதிரி காவிரி நாம் நினைக்காத போது, யாருமே இல்லாத போது நமக்கு தெரியாமல் பகவானுடைய திருவடியை சம்பந்தம் படுத்தி கொள்கிறாள் அப்படிங்கிறத இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்துட்டு சொல்றார். யாரு? பெரியாழ்வார். தெளிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும். இவருக்கு அதில் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது சுவாமி. காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கமே அப்படிங்கிறார். பல விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதில்லை, நம்மளுக்கு தெரியறதில்லை, நம்மளுடைய அறிவுக்கு எட்டுவதில்லை. அதையெல்லாம் இப்போ அடுத்த 10 பாசுரத்தில் வரப்போகிறது. என்ன சொல்ல போற? சித்தர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து பெருமாளை தொழுதிருக்காள் அப்படின்னு சித்தர்களும் பக்தர்களும் மற்றவர்களும் ஆழ்வார்களும் அத்தனை பேரும் இருக்கான்னு அடுத்த 10 பாசுரத்தில் வரப்போகிறது. அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் தெரியும், பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதைத்தான் பெரியாழ்வார் அறுதியிட்டு உறுதியாக சொல்றார். காவிரி தெளிப்புடைய காவிரி அப்படிங்கிற. இது சாதாரணமான காவிரி அல்ல, தெளிப்புடைய காவிரி. எது? சந்தன மரங்கள் அள்ளிக்கொண்டு வரக்கூடிய காவிரி. தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவா ஈர்த்து கொண்டு அப்படியே புஷ் பண்ணிட்டு வரதில்ல, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈர்த்துட்டு வரதா. ஏன்னா இன்னைக்கு திருப்பதி போறவா அத்தனை பேரும் இப்போ சொல்றாளே, தள்ளிக்கொண்டு வந்த கூட்டம் அல்ல, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பிலே போகக்கூடியவர்கள். யாரையும் நீ போய் திருமாலை பாரு, நீ போய் கோவிந்தனை சேவி, நீ போய் வேங்கடனை சேவின்னு யாரும் சொல்றதில்லை. ஒரு ஈர்ப்பு அவனிடம் இருந்தாலல்லவோ நம்மால் போக முடியும். அந்த ஈர்ப்பு ஈர்த்து கொண்டு வருகிறதாம். அதைத்தான் சொல்றார். காவிரியில் வரக்கூடிய சந்தனங்கள் ஒரே வாசனை. முதல்ல குயில் கோவக்கூடிய சோலை அப்படின்னார். இப்பொழுது நறுமணம் கவரக்கூடியது. நறுமணம் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். அழகாக மணக்கக்கூடியது, செடியிலே வளரக்கூடியது மல்லிகை, மல்லிகை மனம். அடுத்தது மரமாக இருக்கக்கூடியது சந்தன மரம். அதைத்தான் சொல்ற. தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெளிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கம். பெருமான் அங்கே தான் படுத்துருக்கார். காவிரி அப்படியே கொஞ்சம் ஒரு டிவியேட் பண்ணி பெருமாளுடைய திருவடியை டச் பண்ணிட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகக்கூடிய சிறப்புடைய சீரரங்கம், சீரணி அரங்கம், சிறப்புடைய அரங்கமாக விளங்கக்கூடியது அப்படிங்கிறார். இது இந்த அசுரர்கள் யாருன்னு போன இதில் பார்த்தோம். அவர்கள் பாதாள லோகம், அதாவது கீழே 7 லோகங்களிலே இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தோம். பொல்லாங்கு பேசக்கூடியவர்கள், சாதாரணமானவன் இல்லை. அதில் முதல் பாசுரத்திலே பார்த்தோம் ஆழி சூழ் அப்படின்ட்டு. ஆழினா சக்கரத்தால் அழித்தவன். யாரு? சும்மா சாதாரணமாவன். சிசுபாலன் தந்தவக்ரன். சிசுபாலனை 100 முறை சொல்லுவதற்கும் பேசாமல் இருந்தார். அவன் என்ன சொன்னான்? பொல்லாங்கு சொன்னான். கொழுப்புடைய செங்குழுதி,
செழுங்குருதி கொழுத்து இழிந்து குமிழ்த்து எரிய பிழக்குடைய அசுரர்கள். அப்படிப்பட்ட உலகு பொல்லாங்கு சொல்வதையே தொழிலாக கொண்டவர்கள், பிழை செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள். அவர்கள் எதையோ சொல்ற மாதிரி கெட்டதையே சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கும் பல அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் 70 வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருக்கா. உண்மையை சொல்றதில்லை, மற்றவாளுக்கு மத்தளம் கொட்டுவது போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எது தேவை, தான் வாழ்வதற்கு எது தேவை, மற்றவை எக்கேடு கெட்டு போனா என்ன, அழிஞ்சா என்ன, தன் குடும்பம் வாழ வேண்டும், தான் வாழ வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் மட்டும் வாழ வேண்டும், அதற்காக நான் வீட்டுக்குள்ளேயே பெருமாளை கொண்டு வந்து அல்லது கோவிலாக நான் போனாலும் பரவாயில்லை, இப்படியெல்லாம் அடுத்தவனை அழித்து ஏமாற்றி பழைக்கக்கூடிய ஜன்மங்கள் அசுரர்கள். அதைத்தான் சொல்றார், உலகுக்கு பொல்லாங்கு செய்வதையே தொழிலாக கொண்ட அசுரர்கள். அப்படிப்பட்டவர்களை அழித்தவன் யாரு? அசுரர்களை பிணம்படுத்த பெருமானார். கொஞ்சம் கூட விட்டு வைக்கவே இல்லை. சரண்டட், ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும் இடம் தெரியாமல் அழித்தவன் யாரு? பெருமான். எப்படிப்பட்டவன்? அவன் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு. எப்பயுமே பெருமாளிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அதற்கு உதாரணமாக திகழக்கூடியவள் காவேரி. அந்த காவேரியில் வரக்கூடியது சந்தன மரங்கள் அதிகமாக நறுமணம் திகழக்கூடியதாக வரக்கூடியது. ஈர்த்து கொண்டு தெழிப்பு உடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கம். இது காவிரியினுடைய பெருமையும் சேர்த்து, காவிரியையும் சேர்த்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். அடுத்த பாசுரம், வல் எயிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய் எல்லையிலா தரணியையும் அவுணனையும் இடந்தான் ஊர் எல்லியம் போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண் சங்கு ஊதும் மதில் அரங்கம் என்பதுவே. எல்லியம் போதில், இந்த வார்த்தையை நாம் ஆழ்வார் சொல்லியே கேட்டிருக்கோம், அரியுருவாகி அரிய அழித்தவனை. அதே வேர்டை யூஸ் பண்றார், எல்லியம் போது இருஞ்சிறை அப்படிங்கிறார். அதாவது பிரளய காலத்திலே பூமி மூழ்கி கிடந்தது. வல்லியிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய், அந்த மூழ்கி கிடந்த பூமியை அவதாரம் எடுத்து தன்னுடைய கோரை பற்களினால் எடுத்து கொண்டு வருகிறான் பெருமான். அது மட்டுமல்ல, எல்லையில்லா தரணையும் அவுணனையும் இடந்தான். நரசிங்கமாக உருவெடுத்து அவுணனை, இரணியனை வதம் செய்தான். அப்படி வதம் செய்து நல்லவர்களை காத்த எம்பிரான் வாழ்கின்ற ஊரானது. அகைன் அவர் என்ன சொல்றார், வண்டு எம்பெருமான் குணம் பாடி. வண்டுகள் எப்பவுமே ரீங்காரம் பாடிக்கொண்டே இருக்கும். இந்த கம்பன் கவிதை பார்த்தோம்னா 10,500 கவிதைகள்ல அப்படியே ஒரு லைன் ஓடிண்டே இருக்கும். எங்கேயோ ஒன்று ஆரம்பிப்பான், அதை 10 கவிதைகள் 100 கவிதைகளுக்கு அப்புறமா அந்த வரியினுடைய மீனிங் ஒன்று உள்ள வரும். அடுத்த 1000 கவிதைகளுக்கு அப்புறமா உள்ள வரும். அதே மாதிரி பெரியாழ்வாருடைய கவிதைகள் பார்த்துட்டே வந்தோம்னா, பெரியாழ்வார் கவிதைகளில் மெஜாரிட்டி யார் யாருக்கெல்லாம் பகவானிடத்தில் ஈடுபாடு இருக்கோ, அது என்ன சொல்லி, பகவானிடத்தில் ஈடுபாடு இருக்கவங்களுக்கு தான் அந்த ஆமாம். சாதாரணமாக மரத்தையோ ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு மனிதனையோ பாடக்கூடியவனுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை. தன்னலம் இல்லாமல் பகவானிடம் ஈடுபாடு இருக்கக்கூடியவன் எழுதக்கூடிய கவிதையில் தான் அந்த நீரோட்டம் என்பது இருக்கிறது. அந்த நீரோட்டம் பார்த்தேன்னா இங்க வண்டு எம்பெருமான் குணம் பாடி அப்படின்னு ஒரு 4 பாசுரங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். வண்டு எப்படி அந்த அழகான அரங்கத்தை, இந்த ஷீர அரங்கத்தை தேன் தொடுத்ததாக, வண்டுக்கள் தான் தேன் சொரியும். அந்த தேன் மாலையாக இருக்கக்கூடியது. அதை கொடுத்தது யாருன்னு இந்த சொல்றாரு, வண்டுகள் எம்பெருமான் குணம் பாடி. அது சாதாரணமா நாம நினைச்சுட்டு இருக்கோம் சாமி, அது உம்னு ஒரு ரீங்காரத்தை எழுப்புறதுன்னு. எம்பெருமானுடைய குணத்தை பாடிட்டே இருக்கு. நாம நினைச்சுட்டு இருக்கோம் சப்தங்கள் கேட்கவே இல்லைன்னு. இந்த சப்தங்கள் தான் வேதத்தின் அடிநாதியாக விளங்கக்கூடிய ஓம்கார நாதத்தை கொடுக்கக்கூடிய சப்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னு இன்னைக்கு பல சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கா.
அந்த வண்டுக்கள் என்ன பாடியிருக்கான்? எம்பெருமானுடைய குணங்களையே பாடிக்கொண்டிருக்கிறதா. எந்த குணங்கள்? அவனுடைய கல்யாண குணங்களையே பாடின்னு இருக்கான். எல்லியம்போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண் சங்கு ஊதும். மல்லிகையாகிய வெண்ணிறமான சங்கை ஊதப்பெற்ற மதில்கள். இந்த சங்கு ஊதும் அப்படின்னா ஏன் சுவாமி சங்கு இங்கே எங்கே கிடைக்கும் இல்லையா? சங்கு கிடைப்பது மெஜாரிட்டி ஆற்றுப்படுகைகளை விட கடலோரத்தில் தான் சங்குகள் இருக்கும். அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எழுப்பக்கூடிய சப்தமானது அங்கேருந்து அது வரைக்கும் வெறும் சோலைகள் தான். எங்க தரங்கம்பாடியிலேருந்து அங்கே எழுப்பக்கூடிய சப்தங்கள் இங்க பெரிய பெரிய மதில்களாம். எது? கோபுரங்கள் மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சிக்காதீங்கோ, சாலைகள் மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சிக்காதீங்கோ, பெருமாளும் தாயாரும் தான் பெரிய நாயகன் பெரிய நாயகின்னு நினைச்சிக்காதீங்கோ, அதை பாடிய ஆழ்வார்கள் மட்டும்தான் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அங்கே எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய மதில் சுவர்களும் பெரிய பெரிய மதில் சுவர்கள். அந்த மதில் சுவர்கள் அங்கே எழுப்பக்கூடிய சங்கத்தினுடைய ஒலியானது இங்கே பட்டு எதிரொலிக்கிறதாம். அப்படிப்பட்ட பெரிய மதில் சுவர்களை கொண்டது எங்களுடைய ஊர் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய என் பெருமான் வாழக்கூடிய என் திருமால் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமான திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய சீர் அரங்கம் என்று அடியார்களை வாழ வைக்கக்கூடிய இந்த திருவரங்கம் அப்படிங்கிற அந்தியம்போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு பாசுரம் கேள்விப்பட்டிருக்கும். அந்த அந்தியம்போதில் எம்பெருமான் குணங்களை பாடுவதையே தொழிலாக கொண்டதாம் இந்த வண்டுகள். எல்லியம்போதில் இருஞ்சிறை வண்டுகள். அதாவது பிரகலாதனையும் பூமி பிராட்டியையும் இரண்யனையும் மற்றவர்களையும் வேறுபாடே படுத்தல ஆழ்வார். ஏன்னா ஒன்று இருந்தால்தான் இன்னொன்று உண்டு. இரண்யன் என்பவன் இருந்ததனால்தான் நமக்கு நரசிங்கன் என்ற ஒருவன் கிடைத்தான். ராவணன் என்று ஒருவன் இருந்ததனால்தான் நமக்கு ராமன் என்று ஒருவன் கிடைத்தான். அடுத்ததுல ஆழ்வார் சொல்லுவார், மூவில ராமனாயின்னு. மூன்று ராமனாய், பரசுராமன், ராமன், பலராமன். அதான் வேற ஆழ்வார் இன்னொரு எப்படி சொல்லுவார், முன்னிமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய். அந்த மாதிரி இந்த ஆழ்வார்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் சொல்லக்கூடிய பெருமாயன் கிடைத்தது அந்த அசுரர்களா. அதனால் அசுரர்களுக்கும் பெருமை. அந்த அசுரர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல. எப்படி வண்டுகள் ரீங்காரம் எடுத்துக் கொண்டிருக்கிறனோ, அசுரன் பிறந்ததிலிருந்து அவன் நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ராமனை பற்றி தான், இரணியன் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் நாராயணனை பற்றி தான். வெளியில் சொல்வது நாராயணன் இல்லை நாராயணன் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே சதாசரோகாலமும் அனவரதமும் நினைத்து கொண்டு முழங்கிக் கொண்டு தன்னுடைய உயிராக சிந்தித்து கொண்டிருந்தது நாராயணனை. அதனால்தான் பகவான் அடுத்தவன் அனுப்பிச்சு வைக்கல, தானே வந்தார் அவனை ஏற்றுக்கொள்வதற்காக. முதல்ல பார்த்தோம், அவன் ஏன் மோட்சம் கேட்கவில்லை, ஏன் சொர்க்கம் கேட்டான்? இந்த பிறவியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் கேட்டான். ஏன்னா அடுத்து 2-3 பிறவி இருக்கு அப்படிங்கிறதுனால அவன் கேட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கதைகளில் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்தியம்போதில் இருக்கக்கூடிய வண்டுகள் அழகாக ரீங்காரம் பாடிக்கொண்டு இருக்கக்கூடியது. அதுவும் எம்பெருமானுடைய குணங்களையே திரும்ப 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 சொல்லிக்கொண்டு. இந்த வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், எப்படி மேக்னெட் உண்டாருது வேவ்ஸ் அப்படியே திரும்ப 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 திரும்ப. அதனால தான் நம்ம பெரியவா சொல்றா, ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம்னா மனசுல பதிஞ்சிடும் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களையே பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய வண்டுகள், அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் எழுப்பக்கூடிய நாதங்கள் அலைமோதக்கூடியதாக விளங்கக்கூடிய பெருமதில்கள், இவைகளை கொண்டதாக விளங்குகிறது என்னுடைய திருமால் இருக்கக்கூடிய திரு அரங்கம் அப்படிங்கிறார். அடுத்த பாசுரம், குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர் குன்றாடு பொழில் நுழைந்து கொடியுடையார் முலையணவி மன்றாடு தென்றல் உலாம் மதிலரங்கமே.
முதல்ல சொல்லிட்டார் பூஞ்சோலைன்னுட்டு, அடுத்தது வண்டுகள் ரீங்காரம் இடுறதுன்னுட்டார், சங்கங்களுடைய ஒலி வந்து எதிர்க்கக்கூடியதாக அடித்து திரும்பக்கூடியதாக மதில் இருக்கக்கூடிய அரங்கம் அப்படின்னுட்டார். இதில் என்ன சொல்றாரு, தென்றல் உலாவக்கூடியது. நீங்கள் நினச்சிக்காதீங்க அங்கேருந்து ஒலி வருதுன்னா சப்தம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப சாஃப்ட். அப்படிப்பட்ட தென்றல் உலாவக்கூடிய மதில் அரங்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய மிச்ச 2 பாசுரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.